உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் முதல் நேருக்கு
அதிகாரம் 12 இறை வசனங்கள் 35 முதல் 40 முடிய. லூக்கா 12:35-40. அக்காலத்தில் இயேசு தமது சீடருக்கு கூறியது, உங்களிடையே வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த நமது தலைவர் திரும்பி வந்து கட்டும்போது உடனே அவர்கள் தலைவர்களுக்கு காத்திருக்கும் பணியாளர்களுக்கு பார்த்திருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்தெழும் பணியாளர்கள் மேல் பெற்றவர்கள். அவர்கள் தம்மிடையே வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பார்களால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவரது வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மாநில மகன் வருவார் என்றார். ஆண்டவரின் தாயை பற்றி நாம் கொஞ்சம் தியானிப்போம். பிள்ளைகள், நண்பர்கள், உறவுகள், நமது ஞான பெற்றோர் எல்லோருமே நமது வாழ்வில் ஒரு பரிந்துரையாளராக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் செயல்படுகின்ற போது இறுதி முடிவு மிக தெளிவாக, அழகாக, உறுதியாக ஆவிக்குரிய பண்புகளில் எடுப்பதற்கு நமது தாய் நமக்காக பரிந்துரை ஆகவே உன்னுடைய தூய வாழ்க்கையை குறைந்து என் காரணங்களை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துணிந்து பாடுவோம்.
இன்றைய தினத்திலே நம்முடைய நல்லதொரு மறைமுறையை வைத்திருக்கின்றார். நேரம் ஆகிட்டதுனால விரைவாக முடிக்க வேண்டிய விஷயம் இன்னும் சிறப்பாக இன்னும்